அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை அணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அற்புதமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு புது செயல் செய்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு கிட்டும். அதே போல் தொழிலில் ஆதிக்கம் செலுத்தினாலும் அந்த தொழில் பல மடங்கு வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் சிறுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை இருக்கிறீங்களா, இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் மனம் இறை அருளியே தேடும். இன்று பக்திமயமான நாள். இறைவனுடைய அருளும் உங்களுக்கு இன்று பரிபூர்ணமாக கிடைக்கும். கடகராசியை பொறுத்த மட்டும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மனதும் மகிழ்ச்சி அடையும், மன நிறைவு ஏற்படும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி கருணை அனுதாபம் இதெல்லாம் தேவை. அதனால் விழிப்புணர்வு உங்கள் தற்காத்துக்கொள்ளுங்க. இயக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. கன்னிராசியை பொறுத்த மட்டும் மன உறுதியுடன் இந்த நாள் இயக்கக்கூடிய நாள். எந்த செயல் செய்தாலும் அதில் தோல்வி ஏற்பட்டாலும் அதை மீண்டும் மீண்டும் முயற்சித்து அதில் வெற்றி முடிப்பீங்க. இப்போ கன்னிராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாசல்களும் கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. கன்னிராசிக்கு ஏற்கனவே கண்டசனி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த அஷ்ட நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கண்ணியில் தான் இருக்குது. அதனால் மிக விழிப்புணர்வோடு இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு கருணை பணிவு அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். எந்த செயல் செய்தாலும் அதில் ஆர்வமாக செய்து வெற்றி பெறுவீங்க. அதில் இரட்டிப்பு லாபமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் மனம் தெளிவடையக்கூடிய நாள். பல நாளாக மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இந்த நாள் மனதை தெளிவாக்கி உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து வாழ்க்கையில் உயர வைக்கும். கும்பராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் சிறுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை இருக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பெறலாம். அற்புதமான நாள். இந்த கன்னி ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்தை கொண்டோ மொபைல் பண்ணி பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.